ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இப்போ ராவப்பழப்பு போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். காலையிலேயே ஒரு டேங்கை மாற்றி வைக்கணும்னு சொல்லி ஒரு வேலை வந்துச்சு. அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம அறுக்க ஆரம்பிச்சாச்சு. ஏன் பால்வாலோட சேர்த்து இருக்கிறேன்னா கஸ்டமர் தான் சொன்னாங்க பால்வாலும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குப்பா, அதனால் சேர்த்து மாற்றிங்கன்னு சொல்லிட்டு அதையும் மாற்றியாச்சு. அப்புறம் டேங்க்லாம் நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ ஓவர்ஃப்ளோக்கு பைப் போட்டிக்கிட்டு இருக்கோம். டேங்க்குக்கு ஏற்ற டேங்க் நிப்பில் எஃப்டிஏ யூனியனு பால்வால் எல்லாம் போட்டு செட் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம ஓவர்ஃப்ளோக்கு பைப் ரெடி பண்ணியாச்சு. இந்த டேங்க் வந்து தண்ணி வெளியே சொட்டுற மாதிரி அதையும் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ கடைசியில் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் டேங்குக்கு தேவையான இன்லெட்டு, அதாவது போர்லேருந்து தண்ணி டேங்க்கு ஊற்றணும்ல, அதுக்கான ஓட்டையை போட்டுக்கிட்டுருக்கோம். அப்போல்லாம் சுற்றியில் வச்சு திருப்பியில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி எடுப்பாங்க. இப்போ மிஷின் எல்லாத்துக்கும் வந்ததுனால நம்ம மிஷினை வச்சு கரன்னு அறுக்க ஆரம்பிச்சாச்சு. அப்படி அழகாக வருது பாருங்கள் வீடியோவில், ஸ்லைஸாக. ஆனால் வேலை தெரிஞ்ச சில பேர் என்னைய சொல்லுவாங்க, இப்படி டேங்கை செட் பண்ணிட்டு ஓட்ட போறியடா, நீ ஓட்டப்பட்ட தூள் உள்ளே போய் தானே கேட்பேன். நீ பைத்தியக்காரனாவே நினச்சிருக்கிறல்ல நீ. டேங்க்லாம் செட் பண்ணியாச்சு. அப்புறம் என்னப்பா மோட்டரை போட்டுட்டு போகணும்னு சொல்லி வீட்டுக்கு அவங்க மோட்டரை போட சொன்னோம். மோட்டரும் போட்டாங்க. தண்ணி ரொம்பிக்கிட்டு இருக்கு. தண்ணி ரொம்பும்போது அந்த டஸ்ட்டு அந்த துகள்கள்லாம் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். அதை அப்படி எடுத்து இப்படி தூக்கி போட்ட வேண்டியதான். என்ன புரியுதா? ஓகேங்களா? அப்புறம் ஒரு வழியாக ஓவர்ஃப்ளோ ஆயாச்சு. ஓவர்ஃப்ளோ தான் கரெக்டாக தான் சொல்லி செக் பண்ணியாச்சு. ஓவர்ஃப்ளோ ஆச்சு, கஸ்டமர் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பார்த்துக்கோங்க, அந்த ஃபிட்டிங்ஸ்லாம் கரெக்டாக ஏற்றியாச்சு. அதை தான் வீடியோவில் காட்டியாச்சு. ஓவர்ஃப்ளோ ஆகுது. அப்புறம் என்னப்பா ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேலை நல்லபடியாக போச்சுன்னு சொல்லி டேங்கை மூடிட்டு வரட்டுங்களான்னு சொல்லிட்டு ஜாலியாக கிளம்பியாச்சு. உன்னை பற்றி யாரு அடையன்னு சொன்னால் என்ன, இந்த காதில் வாங்கி அதை அந்த காதில் தள்ளு. மேகம் மீதந்தாலும் காகம் பறந்தாலும் ஆகாயம்தான் அழுக்காக ஆக